உங்க காதல் வாழ்க்கையில அடுத்து நடக்க போற சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க தனிமை ஒரு முடிவுக்கு வருது. இந்த தனிமை முடிவுக்கு வர்றதுக்கு யூ ஆர் கைடட். உங்களுக்கு எப்பவுமே ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் இருந்துட்டே இருக்கு. இந்த பிரிவு இல்லைனா வந்து உங்க காதல் வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாமே ஏன் நடந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரதுக்காக தான். நீங்க சில விஷயங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நடந்தது தானே தவிர, உங்கள வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக இல்ல. அத வந்து பிரபஞ்சம் உங்கள புரிஞ்சுக்க சொல்றாங்க. உங்க காதல் வாழ்க்கையில அடுத்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறது வந்து இந்த தனிமையிலேருந்து உங்களுக்கு விடுதலை. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, அதுக்கு சின்ன சின்ன டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ரொம்ப இன்னசென்ட். நீங்க ரொம்ப இன்னசென்ட். அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். வாழ்க்கையில இந்த நொடி உங்களால என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ, அத என்ஜாய் பண்ண சொல்றாங்க. அந்த அளவுக்கு நீங்க மெச்சூர்டாவும் இருக்கீங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம தள்ளி போறனால, அதுக்காக வருத்தப்படணும்னு அவசியம் இல்ல. அது வந்து நிரந்தரமா நம்மள விட்டு போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. சில விஷயம் நம்மளுக்கு தள்ளி போச்சு அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு பெரிய நல்லது. பிரபஞ்சம் வந்து நம்மள எதுலயும் வந்து காப்பாத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ நாளா உங்களுக்கு தள்ளி தள்ளி போய்க்கிட்டு இருந்த உங்க காதலா இருக்கட்டும், காதல் யூனியனாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு இனிமே கைகூட ஆரம்பிக்கும். அதுக்கு யூ ஆர் ஆல்வேஸ் கைடட். உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து குழந்த மாரி இந்த கைய பிடிச்சு தான் கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. உங்க கூட எப்பவுமே ஒண்ணா உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லன்னா கண்டிப்பா ஒரு ஏஞ்சல் கூட இருந்துட்டே இருக்காங்க. 24/7 அவங்க உங்கள இந்த தனிமையிலேருந்து காப்பாத்திட்டுருக்காங்க, புரொடெக்ட் பண்றாங்க. ஏன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப பியூர் சோல். ரொம்ப மெச்சூர்டான இன்னசென்ட் சோல். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தனிமை உனக்கு ரொம்ப நாள் இருக்க போறதில்ல. சப்போஸ் நீ தனிமையில ஃபீல் பண்ணனா கவலையே படாத. எப்பவுமே நான் உன் கூட தான் இருந்துட்டுருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கைய பிடிச்சு தான் கூட்டிட்டு போறாங்க. உங்க உங்க தலை வந்து பின்னாடி திரும்பியிருக்கு. நீங்க அங்கேயே தான் பார்த்துட்டுருக்கீங்க. ஆனா பிரபஞ்சம் இந்த ஏஞ்சல் சொல்றாங்க, "நீ இப்போ என்னோட வா. இந்த தனிமை வந்து உனக்கு ரொம்ப நாள் நீடிக்க போறதில்ல. இந்த இந்த பாதை உனக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டிய குடுக்க போதே தவிர, நீ வந்து தனிமையில இருக்க போறதில்ல. நான் தான் உனக்கு துணை இருக்கேனே" அப்படின்னு சொல்றாங்க. யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் சோல். பாருங்க மாட்டிட்டுருக்கீங்க எங்கேயோ. எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டுருக்கீங்கன்னு நெனைக்கிறீங்க. டிவைன் இன்டர்வென்ஷன். அதுதான் ஏஞ்சல். உங்கள வந்து எங்கேயோ கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. கண்ண மூடிட்டு போலாம் நீங்க. ஏன்னா இது இது டிவைன் பிளான். யாரோ ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்கலாம், உங்கள சுத்தி இருக்கவங்களா இருக்கலாம். அ நீங்க வந்து காதல்ல கவனம் செலுத்தக்கூடாதுன்னு அவங்களோட எண்ணமா இருக்கலாம். ஆனா, யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். நீங்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க. நீங்க உங்க காதல வந்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓவராலா உங்கள வந்து தனிமைப்படுத்திட்டோம். உங்ககிட்ட யாரும் பேச முடியாது. அதனால உங்க காதல் உங்ககிட்ட வராது. ஏதோ ஒரு விஷயத்துல உங்கள கார்னர் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிரபஞ்சம் சொல்றாங்க, "அட கடவுளே! நான் போட்ட பிளான தான்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பாட்ட கெடங்களா" அப்படின்றாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, இது பிரபஞ்சத்தோட பிளான். இதில வந்து நம்ம எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க இந்த குரூப் ஆஃப் பீப்பிள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இல்லன்னா இது வந்து ஃபேமிலியா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க இடையில வந்து உங்க காதல் வாழ்க்கைய உடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து நீங்க கார்னர் ஆயிட்டீங்க, இல்லன்னா வந்து உங்கள பிரிச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க ரொம்ப மமதையில இருக்காங்க. ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க, இந்த தனிமைய ஏற்படுத்துறதே காரணத்துக்காக தான் அப்படிங்கிறாங்க. ஒண்ணா உங்களோட இன்னசென்ட் பத்தி உங்கள நேசிக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். இல்லன்னா அவங்களோட காதலோட ஆழம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க ஒருத்தங்கள புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தனிமையவே அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த தனிமை வந்து இந்த காதல ஆழப்படுத்தியிருக்கு. உங்க 2 பேத்துக்கும் மெச்சூரிட்டிய குடுத்துருக்கே தவிர, இவங்க எதிர்பார்த்த மாரி நீங்க பிரிஞ்சு போறதோ, இல்ல வந்து இந்த காதல் வந்து நிரந்தரமா வந்து ஒரு பிரிவ சந்திக்கிறதோ இல்லவே இல்ல. ஏன்னா நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணீங்க. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வெரி வெரி அட்ராக்டிவ். அதே சமயம் உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. நீங்க வந்து சும்மா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அ இட்ஸ் லைக் இந்த சின்ன குழந்தைங்க விளையாட்டு மாரி இல்ல உங்களோட காதல். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ரொம்ப ஸ்திரமா இருக்கீங்க. மேபி இத வந்து நீங்க நேசிக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் இந்த பிரிவு நடந்திருக்கலாம். இல்லன்னா அவங்களோட காதலோட ஆழம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது நடந்திருக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. ஓ! இது வந்து உங்களோட அருமை, உங்களோட நேசிக்கிறவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான். ஏன்னா இங்க ஸ்டார் எனர்ஜி. ஸோ நீங்க இங்க குயின் ஆஃப் வாண்ட்ஸ் மேபி உங்கள பத்தி தவறா பேசியிருக்கலாம், அவதூறுகள் சொல்லியிருக்கலாம். அந்த மாரி அவதூறுகள பரப்பி இந்த காதல உடைக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த அவதூறு பரப்புனது எல்லாமே எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களோட வேல்யூ இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணியிருக்கு. உங்களோட வேல்யூ இது கம்மி பண்ணவே கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிரபஞ்சம் சொல்றாங்க, எல்லா இடத்துலயும், எல்லா சூழ்நிலையிலும் நீங்க புரொடெக்டட். இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். யாராவது உங்கள பத்தி தப்பா சொன்னத நம்பி ஒருத்தவங்க உங்கள விட்டுட்டு போறாங்க. இல்லன்னா அதுக்காக உங்கள வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, அந்த காதலே உங்களுக்கு அவசியம் இல்ல. உங்களுக்காக அவங்க போராடணும்.
உங்களுக்காக அவங்க எதிர்த்து நின்றுருக்கணும். இல்லைன்னா உங்ககிட்டயாவது வந்து அவங்க கிளாரிட்டி கேட்டிருக்கணும். இப்போ எதுவுமே பண்ணாமல் நான் வந்து யாராவது தெருவில் போகிற வந்து உன்னை பற்றி ஏதாவது சொன்னேன், நான் அதை நம்பிட்டேன், உன்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லணும்னா டட்டா பை பை சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. அந்த மாதிரி ஆளை வச்சு நீங்கள் குப்பை கொட்டி என்ன 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 சாதிக்க போகிறீங்க ஃப்யூச்சரில்? நத்திங். ஸோ இது வந்து ஒரு பரீட்சை தான் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முடிவு வந்துருச்சு. எதனால் இந்த முடிவு வந்தது அப்படின்னா, இப்போது மேபி இந்த உங்களுக்கு பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்கார்பியன் எனர்ஜியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து முடிவு ஆல்ரெடி எழுதப்பட்டாச்சு. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா எம்ப்ரஸ். இப்போ இந்த பிரிவை அவங்க ஏற்படுத்தினால என்ன நடந்தது அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு உங்களோட பவர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ அட்ராக்டிவ், நீங்கள் எவ்வளோ சார்மிங், உங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு உங்கள் மேலே கண் இருக்குது, இல்லைனா எவ்வளோ பேர் உங்களோட ஒரு அட்டென்ஷனை, உங்களோட டைமை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மேபி நீங்கள் ஒரு ஸ்டாராக இருக்கலாம், அதுதான் இங்கே ஸ்டார். நிறைய பேர்த்துக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கலாம், இல்லைனா நிறைய பேர்த்துக்கு உங்கள் மேலே ஒரு கண்ணு கூட இருக்கலாம், வாட் எவர். இது வந்து உங்கள் பர்சன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பிரிவு உங்களோட வேல்யூ வந்து 1 மடங்கு இல்லை 100 மடங்கு ஜாஸ்தி பண்ணியிருக்கே தவிர உங்களோட வேல்யூவை கீழே கொண்டு வரல. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏதாவது உங்களை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அவதூறுகள் பேசுனதுனால தான் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எங்கே நிற்பீங்க, உங்களோட பவுண்ட்ரிஸ் என்ன, இந்த மாதிரி தப்பாக பேசுனதை கேட்டால் இந்த காதல் வந்து நம்ம திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிய வச்சுட்டீங்க. அதே மாதிரி அந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, இந்த இந்த ஆடு புலி ஆட்டமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த உங்களுக்கு தெரியாமல் அவங்க பின்னாடி உங்கள் முதுகில் குத்துறதாகட்டும், இந்த காதலை உடைக்கிறதுக்கு அவங்க செய்கிற முயற்சிகளாகட்டும், இட்ஸ் அன் எண்டு. அதுதான் அவங்க காதல் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிறது. அந்த எண்டு வரனால தான் உங்கள் தனிமை ஒரு முடிவுக்கு வருது. உங்கள் தனிமை எப்படி முடிவுக்கு வருது? சும்மா சாதாரணமாலாம் இல்லை. சாதாரணமாக போயிட்டு இருந்தவங்கள ஹீரோவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இருந்தவங்க. உங்கள் வேர்ல்டு ரொம்ப ரொம்ப செக்யூர்டு. ரொம்ப பொறுமையாக இருங்க. நீங்கள் எதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. உங்களோட வேர்ல்டு, உங்களோட காதல், உங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே ப்ரொடெக்டட் அண்ட் செக்யூர்ட். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாமே வந்து டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அடுத்து நடக்க போகிற சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குழி வெட்ட நினச்சவங்க அதே குழியில் போய் படுத்துக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. எக்ஸாக்ட்லி. எஸ்பெஷலி ஸ்கார்பியன் எனர்ஜி. நான் எல்லா ஸ்கார்பியன் எனர்ஜியும் தப்புன்னு சொல்ல, காமிக் ஸ்கார்பியன் எனர்ஜி. காட் இட்? நீங்கள் மேபி ஏர் சைன், உங்கள் பர்சன் அக்வேரியஸ். காதல் 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 வீனஸ் இங்கே இருக்குது. ஹேங்க்டு மேன். பாஸ், சரண்டர். பிரபஞ்சம் உங்களை வந்து சரண்டர் ஆக சொல்கிறாங்க. ஜஸ்ட் சரண்டர். லிசன் டு த மியூசிக். காதல் பாடல்கள் இல்லைன்னா பாடல்களோட வரிகளில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும். உங்களோட பர்சன்கிட்டேருந்து மெசேஜஸ் அது மூலம் கூட வரலாம். செட் பவுண்ட்ரிஸ். நான் சொன்னது தான். சப்போஸ் இந்த பர்சன் வந்து அவங்க சொன்னதை நம்பினாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன சொல்லணும்னா டாட்டா பை பை சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் இங்கே மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது. உங்கள் பர்சன் நீங்கள் வேணும், இந்த ஸ்டார் வேணும், இந்த எம்ப்ரெஸ் வேணும் அப்படின்னா அவங்க தான் வந்திருக்கணும். இல்லை நான் யாராவது தெருவில் போகிறவங்க சொல்கிறதெல்லாம் நம்புவேன் அப்படின்னாங்கன்னா அந்த தேவையில்லை. காப்லன்ஸ், காமிக் எனர்ஜி நான் சொல்ல இது ரிவர்ஸ் எல்லாம் வருது. ஸோ அவங்களுக்கான முடிவுகள் வந்துருச்சு. குலநரி கூட்டம், சேட் எம்ப்ரேஸ். அவங்க உங்களை வந்து என்ன சொல்கிறது, இந்த தனிமைப்படுத்துனால நீங்கள் சோகமாக இருந்து உங்கள் காதலை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோதான் என் விதி அப்படின்னு போயிடுவீங்கன்னு நினச்சாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதையே வந்து உங்களோட பவராக மாற்றிட்டீங்க. ஃபைன் பேலன்ஸ், க்ளீனிங் ஹவுஸ். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ஸ்பெல் ஒர்க் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி அவங்க வந்து இது பண்ணியிருக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் என்ஜாய் த மூமெண்ட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க நாங்கள் விளையாடிட்டுருக்கோம், கேமை வாட்ச் பண்ணு அப்படின்றாங்க. காம்பஸ், யூ வில் பி டைரக்டட். நான் தான் சொன்னேன், ஏஞ்சல் எப்போவுமே வந்து உங்களுக்கு டைரக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். சாலிட்யூட். இப்போ நீங்கள் தனிமையில் தான் இருக்கீங்க. அதனால தான் ஹேங்க்டு மேன். மவுண்டைன். ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களை தடுக்க போதா அப்படின்னா இல்லை. இந்த காதல் அது இன்னுமே வலிமை தான் படுத்த போகுது. இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையை அவங்க சொல்ல ஒரே கைடன்ஸ், என்ஜாய் இட். என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். காதல் எங்கேயும் போக போகிறதில்ல, கை நடுவையும் போக போகிறதில்ல. இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க நாங்கள் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்ட்டாங்க. ஐ மூவியில் வர மாதிரி இருந்தால் அதுக்கும் மேலே அப்படிங்கிறாங்க. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் இட், ரைட்? உங்களுக்கு அநியாயம் யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அநியாயத்துக்கு நீதி ஆல்ரெடி வந்துச்சு. டெத்.
யம தர்மராஜரை விட வந்து நியாயவாதி யாருமே கிடையாது. ஸோ சரியான நேரத்தில் சரியான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்கள் தான் இங்கே என்ன சொல்கிறது, மெயின் ரோல் இந்த பிக்சரில். ஸோ என்ஜாய் த மூவி. நீங்கள் உங்களை சுற்றி தான் இந்த ஸ்டோரியே சுற்றிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் யாரையும் போய் சுற்றணும்னு அவசியம் இல்லை. அதாவது உங்களை நேசிக்கிறவங்களுக்கு வந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்குறது தான் முக்கியம்னு தோணுதுன்னா அவங்களும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீக்கப்படுவார்கள். ஸோ கவலையப்படாதீங்க, நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. இது அப்படி இல்லை, காதல் திரும்ப வந்து ஒன்று சேருது. யூ ஆர் டைரக்டட். நீங்கள் காதல் நோக்கி தான் போய்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு பாஸ் இருக்க தான் செய்யுது. இந்த பாஸை க்ரியேட் பண்ணுறவங்களால உங்கள் காதல் அழிச்சிட முடியுமா அப்படின்னா நோ, இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா எம்ப்ரஸ் வந்தாச்சு. எம்ப்ரஸ் வந்தால் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு யார் வருவா? எம்ப்ரர் வந்துடுவார். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி.